உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் நம்மளோட ஃபேக்ட்ரி லொக்கேஷனு, டிஸ்பிளே எல்லாமே இங்கே இருக்குது, ஷோரூம் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து திருமுடிவாக்கம் எஸ்டேட் பக்கத்தில் இருக்குது. குன்றத்தூருக்கும் திருமுடிவாக்கத்துக்கும் என் பிட்வீனில் இருக்கிறோம். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ட்ராக் வீடர்னு பேர். இதில் வந்து டீசலு பெட்ரோல் ரெண்டு மாடலுமே இருக்குது. இந்த மாடலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா VIS 7000 D ஃபார் டீசலு, 7000 P ஃபார் பெட்ரோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பொருளுமே சேர்ந்தே வருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவு ஓட்டுறதுக்கு வந்து அந்த கடைசியில் இருக்கிறது வந்து உழவு ஓட்டலாம். லெஃப்ட் சைடு பரட்டி போடுறதும் பண்ணலாம், இல்லை ரைட் சைடு பரட்டி போடுற வேலையும் பண்ண முடியும். அதில் அது ஒரே ப்ளோவிலேயே வந்து ரெண்டு சைடுமே இப்போ மாற்றி உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தியிலேருந்து நம்ம ஏர் ஓட்டிகிட்டு போகிற மத்தியிலேருந்து இந்த கடைசிக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு ஓட்ட முடியும். இந்த இடது கை பக்கம் தள்ளி வச்சியும் ஓட்டுறதுக்கு அதில் வழி இருக்குது. இது வந்து ரிட்ஜர், இது ஃபிக்ஸட் ரிட்ஜர். நம்ம வந்து அதுவும் உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து 2 ரோ சீட் ட்ரில். இது விதை போடுறது 2 ரோவில் வந்து எதெல்லாம் விதை போட வேண்டிய தேவை இருக்கோ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டினதுக்கப்புறம் இருக்கிற கல்லுலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லுலாம் வந்து மொத்தமாக சேர்த்து கையால் பொறுக்கிறதுக்கு பதிலாக இதை போட்டு ஓட்டிகிட்டே போனீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். அதே மாதிரி உழவு ஓட்டினதுக்கப்புறம் புல் எதாவது கலெக்ட் பண்ணணுன்னாலும் இது உள்ளார மாட்டிட்டு போட்டு ஓட்டிகிட்டே போனீங்கன்னாக்கா மொத்தமாக சேர்த்து வச்சிடும். அதை வாரி அது ஒரு ஓரமாக போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும் வேலை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஷார்ட்டான ஏரியா விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் களை எடுக்கிறதுக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கிறதுனால மத்தியில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஒரு அடிக்குள்ளார நீங்கள் விவசாயம் பண்ணியிருப்பீங்க. எதெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா அதில் மக்காசோளம், சம்பங்கி, இந்த மாதிரி சின்ன சின்ன பயிரெல்லாம் வந்து ஒரு அடிக்குள்ளார எதெல்லாம் ரோவாக பயிர் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே இது வந்து பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உழவும் பண்ணிக்கலாம், விதையும் போட்டுக்கலாம், ரிட்ஜரை போட்டு ஓட்டலாம், இது நம்ம கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான வேலையும் செய்கிறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது 2 ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒன்று வந்து பெட்ரோல், ஒன்று வந்து டீசல். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி.